முழுமையாக அன்பாக இருக்கிறான் ராமன். வந்தார் வெளியிலிருந்து, வான வெளியிலிருந்து வருகிறார் தசரதர். என்ன வரம் வேண்டும்? 2 வரம் கேட்டான். தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் தா. நான் காட்டுக்கு போறதுக்கு காரணமா இருந்த கைகேயியை உன் மனைவி இல்லைன்னு சொல்லிட்டல்ல, அவன் பையனுக்கு தானே அந்த அரசாங்கத்தை கேட்ட, அதனால அவன் என் பையன் இல்லைன்னு சொல்லிட்டல்ல, அதை மறுபடியும் நீ மனைவியாகவும் பையனாகவும் ஏத்துக்கோ, அப்போதான் அவர்கள் எனக்கு தாயும் தம்பியுமாக வருவார்கள். இல்லை என்றால் எனக்கான தெய்வமும் அவள் மகனுமாகவே அவர்கள் இருப்பார்கள். தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் தா சொல்லிட்டானா. இப்போ தசரதனுக்கு மனசு இல்லை வரத்தை கொடுக்கறதுல. ஒன்றை மட்டும் சாங்ஷன் பண்றார். ஓகே ஓகே பரதனை வேணாலும் ஏற்றுக்கோன்றார். அந்த பொம்பளையை பற்றி என்கிட்ட பேசாதங்கிறார். பாட்டு இருக்கு, பொம்பளையை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாது. உண்மையாக அவங்க செத்ததுக்கு அப்புறமாவும் அந்த ஆளு கோவம் போலங்க அந்த அம்மா மேலே. எப்படி போவோம்? எப்படி போகும்? புருஷன் செத்த அப்புறம் போய் படுத்து தூங்கிருச்சிங்க அந்த அம்மா. என்ன கோபம்! நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்பு என்பதற்கு எதிர்ப்பதம் எது தெரியுமா? பகை அல்ல, வெறுப்பு அல்ல. அன்பு என்பதற்கு எதிர்ப்பதம் அன்பு இல்லாமைதான், அன்பற்று இருத்தல் தான். அன்பற்று இருக்கக்கூடிய நிலைதான் அன்புக்கு எதிரானது. மற்றதெல்லாம் வேறு வேறு உறவுதான். நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவாகி விட்டதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பகையும் கிடையாது, நிராகரிப்பதும் கிடையாது. அதுவும் பெருந்தகுதி இருக்கணும் உங்களுக்கு. அதுவும் கிடையாது. 0 லெவலுக்கு போறதற்கெல்லாம் அன்பில்லாமை. தூக்கம் வருமா? தூங்கிட்டாளே அந்த அம்மா, அதனால அவனால மன்னிக்கவே முடியல கைகேயிய. அதை எப்படி முடிச்சு அவிழ்க்கிறான் பாருங்க. குற்றங்களை களைவது. ஆசு ந குற்றம்ங்க. இரிதல் என்றால் களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். தகப்பனிடம் இருந்த குற்றத்தை களைத்து ராமன் தகப்பன் சாமியாக உயர்ந்த இடத்தை நான் சொல்லுகிறேன். உயர்ந்து நிற்கிறான். அவன் சொல்றான், அப்பா